சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 25. சேந்தன் நடுங்கினான். ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டான். அப்படியே செய்கிறேன் படைத்தலைவரே. சேந்தன் சென்றதும் இளைய பல்லவன் அரைக்கதவை தாளிட்டான். மஞ்சத்தில் படுத்துக்கொண்டே சிந்தனையில் இருந்தான். சேந்தன் நள்ளிரவில் பலவர்மன் அந்தரங்க அறையை நோக்கி நடந்தான். வழியில் காவலர்கள் இல்லை. அறைக்குள் நுழைந்தான். மஞ்சத்தில் பலவர்மன் குப்புறப் படுத்திருந்தான். முதுகில் இரத்தம் விழிந்து கொண்டிருந்தது. திடுக்கிட்டான் சேந்தன். அறையைச் சுற்றி அவன் கண்கள் நோட்டமிட்டன. அந்த இருட்டில் அவனை நோக்கி ஒரு உருவம் நடந்து வந்தது. அமீர் போல இருந்தது. நில் சேந்தா, மெழுகை கொண்டு வந்திருக்கிறாயா? ஆம் படைத்தலைவரே. அமீர் பலவர்மனை புரட்டினான். சேந்தன் சாவியின் நகலை எடுத்து கொண்டான். மது அருந்தியிருந்ததால் மயக்கமாக இருந்தான். அறைக்கு வந்து தூங்கிவிட்டான். காலையில் எழுந்ததும் கையில் இருந்த மெழுகை பார்த்தான். சாவியின் நகல் இல்லை. இளைய பல்லவன் அறைக்கு வந்தான். அங்கே அமீருடன் இளைய பல்லவன் ஏதோ பேசிக்கொண்டு இருந்தான். சேந்தனை நோக்கி, சேந்தா, சாவியின் நகலை எடுத்து விட்டாயா என்று கேட்டான். தலைவரே, அமீர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அமீரை பார்த்தான். என்ன உளறுகிறாய்? அமீர், என்னிடம் விளையாடாதே. நேற்றிரவு நாம் சந்தித்தோமே. சந்தித்தோமா? ஆம், பலவர்மன் மர்ம அறையில். பலவர்மன் இரத்த வெள்ளத்தில் குப்பர கிடந்தான். நீ புரட்டினாய். நான் மெழுகால் சாவியை ஒற்றி எடுத்தேன். அதன் பின் நடந்தது எனக்கு நினைவில்லை. இன்று காலையில் பார்த்தால் மெழுகில் சாவியின் அச்சு இல்லை. அதனால் நான் உன்னிடம் கேட்டேன் என்றான் சேந்தன். இளைய பல்லவன் பஞ்சனையிலிருந்து எழுந்தான். என்ன உளறுகிறாய் சேந்தா? அமீர் இங்கு வரவே இல்லையே. நேற்றிரவு காட்டுப்பகுதியில் காவலில் அல்லவா இருந்தார்? படைத்தலைவரே, நான் சொன்னதெல்லாம் உண்மை. அங்கு நான் அமீரை கண்டேன். இப்படி சேந்தன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தாரை சத்தம் கேட்டது. பலவர்மன் வந்து கொண்டிருந்தான். இருவரும் சேந்தனை பார்த்தனர். சேந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இளைய பல்லவன் சேந்தனை நோக்கி, சேந்தா, நீ போய் குளித்துவிட்டு நிதானத்துக்கு வா என்று சொல்லி முதுகில் தட்டி கொடுத்து அனுப்பி வைத்தான். தொடரும்.